நம சிவாய. வணக்கம். அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. விருச்சிக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, முதலில் ராசியின் மீது உச்ச குருவின் பார்வை இருக்கு. இது உங்களுக்கு முதல் பிளஸ் பாயிண்ட் என்றே சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் தேதியில ரிஷபத்தில் இருந்து 8ஆம் இடமான மிதுனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறது. ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை தரும். இதனால உங்களுக்கு அதிர்ஷ்டமும் பல நல்ல திருப்பு முனைகள் நிறைந்த மாதமாக அமையப் போகிறது. நேயர்களே, எங்களது சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல ஜோதிட சூட்சும தகவல்கள் தொடர்ந்து வரப்போகின்றன. இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி 5ஆம் வீட்டுல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்ர நிலையில மாறி டிராவல் பண்ணுவார். அதை குரு பார்க்கும் பட்சத்துல உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த இழுப்பறி நிலை, முன்னேற்றத்தில் இருந்து வந்த தாமதங்கள் சுத்தமாக குறைஞ்சிடும். அதாவது வேலையில நீங்க எதிர்பார்த்த சேலரி ஹைக், டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் அல்லது ப்ரமோஷன் எல்லாம் சனி கிரகத்தினால தாமதமாகி உங்களை ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளாகி இருந்த அந்த நிலையெல்லாம் மாறி இந்த மாசத்திலிருந்து நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதே போல ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு பல மாதமாக முயற்சி பண்ணி கிடைக்காதவங்களுக்கும் இந்த சனி வக்கர காலத்துல உங்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மாசத்திலேயே நல்ல செய்தி கிடைக்கலாம். அதனால நீங்க புலம்பிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு நல்லது ஒரு காலம் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு ஜீவனஸ்தான அதிபதியான சூரியனும் இந்த மாசத்துல 17ஆம் தேதியில சிம்மத்துல ஆட்சி பலமாக ஷிஃப்ட் ஆகிடும். அதனால பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அருமையான முன்னேற்றம் உண்டாக போகுது. மாத ஆரம்பத்துல சிவராஜ் யோகத்தோட குருவுடன் சேர்ந்திருந்த சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறமா 10ஆம் இடத்துக்கு வருவதும் உங்களுக்கு யோகம் தான். பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, ஏற்கனவே இருக்கிற பிசினஸ்ல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு, ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்கு, ஒரு பெரிய தொகைக்கு லோன் எடுக்க போறீங்க, அதுக்காக அப்ரோச் பண்ண போறீங்கன்னா இந்த மாசம் ஒரு பியூட்டிஃபுல்லான மாசம். எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியாக எல்லாம் நடக்கும். உங்களுக்கு குருதான் வரவுக்கு பணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான பிளானட். அது பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்கிறது. அதோட செவ்வாயும் சூரியனும் சாதகமா இருக்கிறதுனால அருமையான மாதமாக மாறும். சுக்கிரன் இந்த மாசத்துல நீசமாக போகுது. உங்களுக்கு விரையாதிபதியாக 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரும் சுக்கிரன் நீசமாவது ஒரு வகையில நல்லதுதான். தேவையற்ற செலவுகள் குறையும். தொழில்ல கூட, அதுவும் கூட்டு தொழில்ல பார்ட்னர்ஸ் கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்திருந்தா அதுவும் சரியாகும். 8ல செவ்வாய் வருவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அதிலும் வீட்டை விட்டு வெளியூரில் தனியாக இருந்து வேலை செய்யறவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக வேலை செய்யும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இந்த ராஜயோகம் அருமையாக வேலை செய்யும். பொருளாதாரம் என்று பார்க்கும் போது பணப்புழக்கம் இந்த மாசத்துல தாராளமாகவே இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீங்க. பூர்வீக சொத்து வழியில இருந்து வந்த சிக்கல்கள் சுமூகமாக முடியும். சிலருக்கு இடம் வாங்குவதற்கு, வீடு கட்டுவதற்கு தேவையான பணம் கைக்கு வருவதால நல்லதொரு பிளான் போடுவீங்க. அடுத்தடுத்த மாசத்துல அதை நடைமுறையும் படுத்துவீங்க. அடுத்து குடும்பம், குடும்ப வாழ்க்கை, திருமணம், திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது குடும்பஸ்தான அதிபதி குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் சப்போர்ட்டும் நல்ல விதமாக கிடைக்கும். அதனால குடும்பம் ஆனந்தமாக போகும். குழந்தைகளோட முன்னேற்றம், அவங்களுடைய படிப்பு முடித்தவர்களுக்கு கரியர் செட்டிங் எல்லாமே நல்ல டெவலப்மெண்டோட இருப்பதை கண்டு சந்தோஷமாவீங்க. திருமணம் என்று பார்க்கும்போது குரு பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. தாராளமாக திருமண முயற்சிகள், வரன் பார்ப்பது அனைத்தும் மேற்கொள்ளலாம். ஆகஸ்ட் மாசத்துல ஆடி மாதம் பாதி இருப்பதால பலரும் யோசிப்பீங்க. பட் தாராளமாக வரன் பார்ப்பது, பேச்சுவார்த்தை நடத்துவது அனைத்தும் செய்யலாம். நிச்சயதார்த்தம் செய்வதாக இருந்தாலும் கூட மாத பிற்பகுதியில செய்யலாம். திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்போது 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நீசமாகி இருப்பதால கொஞ்சம் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே சமயம் குருவுடைய சுப பார்வை இருப்பதால வந்த பிரச்சனையும் சீக்கிரமாகவே சரியாயிடும். காதலிப்பவர்களுக்கு நீச சுக்கிரன் அடிக்கடி உங்க பார்ட்னரை சந்திக்க வைக்கும், பேச வைக்கும். 5ஆம் அதிபதி குருவும் வளர்ச்சிக்குண்டான இடத்துல இருப்பதால காதல் வாழ்க்கை இனிப்பாகவே இருக்கும். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிக்கலாமா என்று பார்த்தால் அதுவும் தாராளமாக இந்த மாத பிற்பகுதியில் முயற்சிக்கலாம். நல்ல செய்தி உண்டாகும். பெண்கள், அதிலும் இல்லத்தரசிகள் என்று பார்க்கும்போது இது ஒரு கலவையான மாதமாக இருக்கும். கணவரோட பாசமும் கிடைக்கும். சில நாட்கள் சங்கடங்களும் வரும். ஆனா பெரிய பாதிப்பு எதுவும் காட்டல. சின்ன சின்ன சண்டைகளாக அது கடந்து போகும். பலருக்கும் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். விரும்பிய பொருட்கள் வாங்கும் யோகமும் இருக்கு. பணிக்கு செல்லும் பெண்கள் மற்றும் சுயதொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் முதல்ல சொன்னது போலத்தான் மதிப்பு உயரும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். லாபமும் இருக்கும். வளர்ச்சி இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றமும் நன்றாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி மாணவர்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சனி வக்ர நிலைக்கு மாறியது
9ஆம் இடத்துல குருவுடன் சூரியன் சேர்ந்து சிவராஜ யோகம் தரும் அமைப்பு, 4ஆம் வீட்டுல ராகு, இவை அனைத்தும் மாணவர்களின் கல்விக்கு ஏற்ற அமைப்புல தான் இருக்கு. சுக்கிரனின் நீச அமைப்பு உங்களை பாதிக்கும் விதத்துல இல்லை. வேற எந்த விஷயத்திலையும் நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாம உங்க மனசை படிப்புல மட்டும் செலுத்தும் விதத்துல தெளிவாக இருப்பீங்க. இந்த மாசத்துல சாதாரண தேர்வுகளில் வெற்றி பெறுவது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றது, மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு முயற்சி மேற்கொள்வது, இது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அதனால உங்களுக்கு ஃபேவரபிளான மாசமாக இதை பார்க்கிறேன். நெக்ஸ்ட், ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ல் மறைந்தாலும் விபரீத ராஜயோகம் தர்றதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. கழுத்து, கைகள், தோள்பட்டை போன்ற இடங்களில் பிடிப்போ வலிகளோ தரலாம். சில நேரங்களில் சின்ன சின்ன இரத்த காயங்கள் அந்த இடத்துல அல்லது கால் பகுதியில் ஏற்படலாம். ஆனா அதெல்லாம் சாதாரணமான பாதிப்பாகவே இருக்கும். 4ஆம் வீட்டுல ராகு மற்றும் 10ஆம் வீட்டுல கேதுவால நரம்பு அல்லது தசைப்பிடிப்பு, இறுக்கம் போன்ற தொந்தரவுகள் மற்றும் எதிர்ப்பு சக்தி பாதிப்புகள், அதுவும் ஏற்கனவே வீக்கா இருக்கிறவங்களுக்கு மட்டும் பிரச்சனையை தரும். அதனால மேக்சிமம் ஆரோக்கிய விஷயத்துல பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஆக விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ல பல நல்ல முன்னேற்றம், பொருளாதார ரீதியாகவும் கரியர்ல ஒரு வளர்ச்சியும், குடும்பத்துல சந்தோஷமும் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அருமையான மாதமாக இது கடந்து செல்லும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து, ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காம இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.